ட்ரீம்ஸ் நல்லவங்களுக்கு மாத்திரம்தான் வரும், இல்லை கெட்டவங்களுக்கு மாத்திரம்தான் வரும் அப்படின்னு எதுவும் இருக்குதா? அப்படிலாம் கிடையாது. தேவன் யாரிடத்துல என்ன பேச விரும்புகிறாரோ அந்த காரியத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்படி தான் தானியலோட புத்தகத்தில் ஒரு ராஜாவை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. பெல்ஷாத் சார் அப்படிங்கிற அந்த ராஜா தன்னுடைய இருதயத்தை தாழ்த்தாமல் கடவுளுக்கு விரோதமாக பல பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை அவரும் அவருடைய மனைவிகளும் சேர்ந்து குடித்து வெறித்து இருக்கிற டைமில் ஒரு மனுஷ கைவிரல் போல் ஒரு விரல் தோன்றி, அதாவது அது ஒரு விஷன் அவர் பார்க்கும் பொழுதே அவருடைய கண்ணுக்கு முன்பாகவே ஒரு விரல் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையில் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். அவனுடைய முகநாடி வேறுபட்டது. அவன் பயந்து போகிறான். அப்போ இது என்ன ஏதோ ஒன்று எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷன் அவன் பார்க்குறான். அது அவனுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. ஏன்னா அவனுக்கு புரிஞ்சிடுச்சு, நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஏதோ பாவம் பண்ணிட்டோம், அதனால் கடவுள் ஏதோ ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்ல போகிறாரு அப்படின்னு. உடனே அவங்க தேடுறாங்க, யார்கிட்ட கேட்கணும்னு சொல்லும் பொழுது தானியேலை கொண்டு வருகிறார்கள். ஸோ தானியேல் அவன் இந்த ராஜ்யத்திலே அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது, உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சர் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளிலும் ஜோஷியருக்கும் கல்தேருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். ராஜாவினால் பெல்ஷெஷார் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியர்த்தி பண்ணுகிறதும் புதை பொருட்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே அந்த தானியேல் அழைக்கப்படுகிறாரு. அப்போ தானியேல் கிட்ட ராஜா சொல்கிறாரு, உன்னிடத்தில் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குன்னு தெரியுது எனக்கு. இதோ எனக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கிற இந்த எழுத்தை பார்த்து எனக்கு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அந்த இமீடியட்டாக அவர் அதை ரெஸ்பாண்ட் பண்ணிடுறாரு. தேவன் அவருக்கு அதை விளக்கி கொடுக்கிறார். அதில் போடப்பட்டிருக்குது மேனே மேனே தெக்கேல் உப்பார்சின் என்ற எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, உங்களுடைய தகப்பன் காலத்துலேயும் இப்படி யார் ரொம்ப கர்வமாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் இடைப்படுவான்னு தெரிஞ்சும் கூட நீங்கள் உங்களுடைய இருதயத்தை தாழ்த்தாமல் இப்படி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ததுனால உங்களுடைய ராஜ்யத்தை அவர் பிரித்து மற்றவர்களுக்கு கொடுக்க போகின்றார். அதனோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், மேனேல் என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பேரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம். அவர் சொன்னது போலவே அன்று இரவே அந்த ராஜா கொலை செய்யப்பட்டான். மேதியனாகிய தரியு அவருடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டார். ஸோ அவனுடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்தது, அவனுடைய ராஜ்யம் ஒரு முடிவுக்கு வந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நல்லவர்களுக்கோ கெட்டவர்களுக்கோ தேவன் பேச வந்த காரியத்தை நிச்சயமாக கனவுகள் மூலமாக பேசுவார். ஒரு நாளும் நாம் கனவுகளை உதாசீனப்படுத்தக்கூடாது.